பெண் அன்பிற்கு அவள் ஒரு தாய், அழகில் அவள் ஒரு தேவதை, அறிவில் அவள் ஒரு மந்திரி, வெற்றிக்கு அவள் ஒரு மாலை, நட்பிற்கு அவள் ஒரு நேர்மை, கண்டிப்பில் ஒரு ஆசிரியர், மொத்தத்தில் ஒரு பெண் தியாகத்தின் மறு உருவம். இன்று பெண்மையை போற்றுவோம். முதல் தரம் ஒரு கன்னி முயற்சி வில்லுப்பாட்டு. இது வரைக்கும் நாங்கள் பண்ணினதே இல்லை. குத்தடிப்போம், டான்ஸ் ஆடுவோம், ட்ராமா போடுவோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வில்லுப்பாட்டுங்கிறது முதல் தரம் நாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதை முதல்ல எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, ஐயோ நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியும் அப்படிங்கிற சாதனைக்காக இது ஒரு ட்ரையல். இன்னைக்கு அதை வந்து நீங்கள் நேராக பார்த்து நீங்கள் பாராட்ட போகிறீங்க. இந்த வில்லுப்பாட்டு யூஸ்வலாக என்னென்னா, ஒரு கடவுளை பற்றி ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வந்து ஒருத்தர் வந்து நரேட் பண்ணுவார், மற்றவரெல்லாம் ஆமஞ்சாமி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ்வலாக நடக்கும் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு ஒரு புது முயற்சியாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த செரியில் நிறைய சாதனை பெண்கள் இருக்காங்க. எல்லாம் சைலண்ட்டாக ஒரு அமைதியாக அடக்கமாக இருக்கிற எத்தனையோ பெண்கள், சாதனை பெண்கள் இங்கேயே இருக்காங்க. அதை மனசில் வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது. அந்த எழுதுறதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் டு இப்போ அந்த சாதனைகளை அவங்க எடுத்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டும் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு வரையும் நம்மளை வந்து யாராவது ஒரு சாதனை பண்ணி நம்ம சரியில் இருக்கிறவங்களே ஞாபகப்படுத்துவோம். அப்படி பண்ணால் என் பொறுப்பு இல்லை, ஈஷு அப்போ நம்ம எல்லாரையும் அதை பாராட்டுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கேட்டு இன்றைக்கு ரசிப்போம். ஜனங்கள் விவசாயம் பண்ணிட்டு நேரத்தில் வந்து வந்துடும், அவங்கள வந்து பாதிப்பு உண்டாயிடும், அழிச்சிட்டு போயிடும். அப்போ அவங்கெல்லாம் ராஜாக்கள் கிட்ட போய் முறையிடுவாங்க. ராஜா இப்படி கிரகமெல்லாம் வந்துச்சு, எங்களை காப்பாற்றுனா ராஜா உடனே பரிவாரங்களோட காட்டுக்கு
அதுகளெல்லாம் ஒன்று கொல்லுவாங்க அல்லது அதுகளை ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க, தட்டி கிட்டி எல்லாம் பண்ணி. இப்படி ஒரு ராஜா காட்டுக்கு போகிறாரு, அவங்க பரிவாரங்களோட போகிறாரு. போகிறப்போ அதே மாதிரி வேட்டையாடி சிங்கம், புலி, கரடி, மான், முயல் எல்லாத்தையும் கொள்றாங்க. சாயந்தரம் ஆயிடுது, அவங்க கூடாரத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ராஜா ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு. மந்திரி கேட்குறாரு, ஏன் ராஜா வருத்தத்தோடு இருக்கீங்க? ஐயோ இல்லை மந்திரி, நாம் இவ்வளோ மிருகங்களை கொன்னோம், ஆனால் அதுகளோட குட்டிகள்லாம் பாவம், அவங்க அம்மாவை தேடி அவங்க அப்பாவை தேடி அதுகெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டப்பேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த பாவத்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே மந்திரி சொல்கிறாரு, ராஜா நீங்கள் எப்படின்னு கேட்டால், துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம், அதுதான் ராஜாவுடைய கடமை. கெட்டதையெல்லாம் அழிச்சிட்டு நல்லதை ஜனங்களுக்கு கொடுக்கணுங்கிறது உங்கள் கடமையை தான் நீங்கள் செஞ்சீங்க. ஆனாலும் உங்கள் மனசில் இந்த குறை இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட வேண்டி, கடவுளே நான் செஞ்சுட்டேன், தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சுது அப்படின்னு கேட்கணும். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ சொல்கிறோம், சாமி எனக்கு அது கூட இது கூட, என் பையன் அப்படி போகணும் இப்படி போகணும்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. எதுனாலும் பாட்டு தான், எதுனாலும் பாட்டின் மூலமாக தான் இறைவனை சந்திப்பாங்க அவங்க. அப்போ ஒரு பாட்டு, அப்போ இவர் சொல்கிறாரு, ஆமாம் இந்த காட்டுக்குள்ளே இப்போ நான் பாட்டு பாடுறதுன்னா வாத்தியமெல்லாம் எங்கே, வாத்தியமே இல்லாமல் இந்த அந்தகார காட்டுக்குள்ளே நான் எப்படி பாடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, அதுக்கு என்ன ராஜா, உங்ககிட்ட வில் இருக்குது, அம்பு இருக்குது, 2-3 மணிகள் எல்லாம் அந்த மாடுகள்லாம் அவங்க பால் கறக்கிறதுக்காக, ஏன்னா நம்மளால பாக்கெட் பால்லாம் கிடையாது காட்டுக்குள்ள, அதனால மாடு பசு மாடெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அது கழுத்துல எல்லாம் மணி கட்டியிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் கழட்டி வில்லில் கட்டிடுவோம். உங்கள் வில்லில் அம்பல் இப்படி தட்டினீங்கன்னா சூப்பராக மியூசிக் வரும், நீங்கள் பாடுங்க அப்படிங்கிறது. சரி அப்படின்ட்டு பார்த்தா அதே மாதிரி அவர் வில்லை வச்சு மணியெல்லாம் கட்டி தட்டுறாரு. இன்னும் கூட சத்தம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஒருத்தன் வேலைக்காரன், அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு பானை கொண்டு போய் இருந்திருக்காங்க. அந்த பானைக்கு மண் தட்டு கொடுத்தா மூடியிருப்பாங்க. அதனால நீங்கள் வைங்க ராஜா, தரையில் வில்ல வைக்காதீங்க, நீங்கள் இப்பேற்பட்ட ராஜா, இந்த வில்லை தரையில் வைக்கக்கூடாது, இந்த பானை மேலே வைங்க அப்படிங்கிறான். சரின்னு பானை மேலே வச்சோம், அந்த பானையை ஒருத்தர் தட்டுறான், அதுலேருந்து ஒரு சத்தம் வருது. அப்படிதான் அந்த இடத்துல அவர் பாடுறாரு. அப்போ ராஜாவுக்கு மக்களுக்கெல்லாம் அங்கே கூட போனவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த காட்டில் கண்டுபிடிச்சதுதான் இந்த வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டு கருவி, சரியா? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை தேங்க்யூ இதை வச்சு தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு நிகழ்ச்சி நாங்கள் நடத்த போகிறோம். இப்போ நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போவெல்லாம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது. இதை யாரும் இப்போ கொண்டு போகிறது கிடையாது. இப்போல்லாம் அவங்க ப்ரோக்ராம்க்கே போகிறதில்ல, சினிமா தேட்டருக்கே இங்கே தான் போகிற, வீட்லேயே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இது எல்லாம் கோயில்களில், கிராம கோயில்களில் இது நடக்குது இந்த நிகழ்ச்சி. அப்போ அந்த கோயிலில் எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை பாடி தான் ப்ரோக்ராம் அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இதுக்கு பொதுவான பாட்டு ஒன்று இருக்குது, அதை பாடி தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். கடவுள் சொல்லியே வில்லினில் பட, ஆமா வில்லினில் பட, வந்தருள்வாய் கலை மகளே, தந்தருள்வாய் கலை மகளே, தாளந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தாளந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தாளவம்பை உருவி தக்கை துந்துபியோடு, துந்துபியோடு, அத்தனையும் மேளத்தோடு, அத்தனையும் மேளத்தோடு கடவுள் வாழ்த்து பாடிட்டோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ல அம்சமா சொன்ன மாதிரி இங்கே கூடி இருக்கிற அத்தனை சகோதரிகளையும் பல துறைகளையும் தான் இந்த நிகழ்ச்சியே. அம்மா மாதிரி நம்மளுடைய சீஃப் கெஸ்டா வந்துருக்கிறாங்க, அம்மா மாதிரி அவங்க காவல்துறையில சிறந்து விளங்குறாங்க. அது போல நம்மளையும் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் சிறந்து விளங்கினாங்க. அன்பின் ஓர் இல்லம் சரி, சரி பெரிய கம்யூனிட்டி எனும் மிகச்சிறந்த சமூக வாசஸ்தலம். வந்தருள்வாய் கலை மகளே, தந்தருள்வாய் கலை மகளே, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பட, ஆமா வில்லினில் பட, வந்தருள்வாய் கலை மகளே,
உங்களை எல்லாம் வந்து பாராட்டுறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே. இப்போ அம்மா மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க. அம்மா மாதிரி அவங்க வந்து காவல்துறையில சிறந்து விளங்குறாங்க. அது போல நம்மளுடையும் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் சிறந்து விளங்கின அத்தனை பேரையும் நம்ம பாராட்டுறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கிறோம். இங்கே செரியன்ல இருக்கிறதுனால செரியனை பத்தி ஆரம்பிப்போமா? ஓகே. செரியன் பெலிக்கன் கம்யூனிட்டியின் டெஸ்டின்கள் பற்றி அமைதியின் ஆலயம் செரியன், அன்பின் ஓர் இல்லம் செரியன். செரியன் பெலிக்கன் கம்யூனிட்டி எனும் மிகச்சிறந்த சமூக வாசஸ்தலம். ஆமா. வாழும் பெண்கள் எல்லாம் அனுபவத்தின் செல்வங்கள். தலைமுடி வெள்ளையானாலும் வாழ்க்கையில் வெற்றி கதைகள் அவர்கள். பாசம் பேசும் பாட்டிமார்கள், பெருமை பேசும் அம்மாக்கள், வாழ்வை வழிநடத்தும் வழிகாட்டிகள், நம் சமூகத்தின் விளக்குகள். சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, வந்தல் வாய்க்காலை மகளே, வந்தல் வாய்க்காலை மகளே. இப்போ செரியனை பத்தி பேசிட்டோம். அடுத்தது நம்ம நாட்டை, அதாவது இங்க இருக்கிறவங்க அப்படிங்கிறப்போ நம்ம முன்னோர்களை நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுதந்திரமா நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் தேச விடுதலைக்காக போராடிய வெற்றி பெற்ற வீர பெண்மணிகள். அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் நம்ம நினைவு கூறணும் இல்லையா? அதனால அவங்கள பத்தி பேசுவோமா? நான் சொல்லுவேன், அவங்க யாருன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும். ரைட், ஓகே. வீரம் என்றால் துணிவு என்றால், அறிவு என்றாலோ நம்ம அவையார். சாதனை என்றால் பெண் என்றால் பலவீனம் அல்ல, பெண் என்றால் பலமே. வரலாற்றை மாற்றிய வீர மங்கையர் நம் எண்ணங்களில் என்றும் நிலை நிற்பவர்கள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வெளியில் பாட, ஆமா வெளியில் பாட, வந்தர் வாய்க்காலை மகளே, வந்தர் வாய்க்காலை மகளே. இப்போ அடுத்தது யார் அப்படின்னா நம்மளுடைய குருமார்கள். குருமார்கள்னா அந்த காலம், ஏன்னா குருமார்களுக்கு தான் கல்வியே ஆரம்பிச்சது குருகுலத்துல. அப்போ நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள், வாத்தியார்கள், அதாவது ப்ரொஃபசர், காலேஜ் பிரின்சிபாலே இருக்கீங்க, ப்ரொஃபசர் இருக்கீங்க, லெக்சரர்ஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க. இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம குரு வணக்கம் தான் முதல் வணக்கமா இருக்கணும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? கட்டாயம். அகர முதல எழுத்தை எல்லாம் நமக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அறிவின் அவங்களா ஆசிரியர்கள் யாரே நமக்கு அறிவின் மொழியை ஏற்றினார்கள். அதே போல எல்லாம் அவங்க யாரு அறிவின் மொழியை ஏற்றுபவர்கள் ஆசிரியர் என்றே சொல்லுவோம். நம் கண்களில் கனவை விதைத்தவர். நீ டாக்டர் ஆகி, நீ இன்ஜினியர் ஆகிட்டே, நீ நல்லா கணக்கு போடுறா, மேத்ஸ்ல நீ நல்லா மேல வருவடா, இப்படி எல்லாம் கை தூக்கி விட்டவங்க அவங்க தான். நமது கைகளில் புத்தகத்தை கொடுத்தவர்கள் நம் ஆசிரியர்கள். கல்வி என்பதே ஒரு ஆயுதமாக, ஆயுதம் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் பாரதிய சொன்னார். ஆயுதம் என்பது என்ன? அந்த கல்வி தான், பேனா தான் ஆயுதம். ஆயுதம் செல்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் சொல்றது வெறும் ஆயுதங்கள் கிடையாது, அந்த ஆயுதம் பேனா தான் பாரதியார் சொன்னது. சரியா? இன்று மகளிர் தின வாழ்த்துக்களோடு சொல்லிடுவோம். தந்தனத்தோடு சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, வந்தருள் வாய்க்காலை மகளே, வந்தருள் வாய்க்காலை மகளே. அடுத்தது இப்போ பணம். காசேதான் கடவுளடான்னு எல்லாருக்கும் தெரியும். அம்மா அப்பா எல்லாத்தையும் விட காசு தான் இப்போ முக்கியமா இருக்குது. ஏன்னா அதை தேடிதான் நம்மளாம் ஓடிட்டே இருக்கோம். உயிரோடு இருக்க வரைக்கும் காசு தேவை, செத்தாலும் காசு வேணும். ஓகே. அப்போ அந்த வங்கி பணி பணத்தை எல்லாம் இப்ப நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க வீட்டுல பெரிய பெரிய இரும்பு பெட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படியெல்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. திருட நம்மளை விட புத்திசாலியா இருக்கான். அதனால பேங்க்ல கொண்டு போய் போட்டுறோம். வித்தின் செகண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த பணத்தை டிரான்சாக்ஷன் நம்மளால பண்ண முடியுது. அந்த நம்ம பணத்தையும் நம்மளுடைய நகை இத்தனையும் கொண்டு நம்ம அங்கதான் லாக்கர்ல வைக்கிறோம். அப்போ அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன, வங்கி
பேங்க் இல்லையா, பணத்தை நம்மளும் பாராட்டணும். அந்த வங்கி அதிகாரிகளா நிறைய பேர் இங்க இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சரியா? கணக்கில் கூர்மை கொண்டவர், நம்பிக்கையின் காவலர். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பணம் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்குறோம், நம்பிக்கை தான் கொடுக்குறோம். அதனால அதே போல பொருளாதாரத்தின் முதுகெலும்பு பெண் வங்கி மேலாளர். சிக்கனத்தின் சின்னம் அவள், சீர்திருத்தம் செய்யும் தலைவர் அவள். குடும்பத்தையும் காப்பாள், கணக்கையும் காப்பாள். அவள் கையொப்பம் ஒரு வலிமை, அவள் முடிவு ஒரு முன்னேற்றம். பெண் என்ற முன்னணிதான் நிதியுலகின் தன்னலத்தோம் என்று சொல்லியே வில்லியில் பட, ஆமா வில்லியில் பட, வந்தருள்வாய் கலை மகளே, வந்தருள்வாய் கலை மகளே. அடுத்த அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரோட யாரை பத்தி சொல்ல போறீங்கன்னு பாக்குறீங்க. யார் தெரியுமா? இல்லத்தரசிகள். இல்லத்தரசிகள் நம்ம அம்மாவோ நம்ம பாட்டி எல்லாம் இல்லைன்னா நம்ம எங்க போவோம்? இத்தனையும் சொல்லி கொடுத்தது நம்மளுக்கு அவங்க தான். அதே போல இல்லத்தரசிகள்னா அவங்க அம்மா பாட்டி எல்லாம் 24 மணி நேரமும் வேலை 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 தான். படுக்கிறப்ப கூட காலு குறைய தெரியுமா, மாவு எடுத்துருச்சுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் எப்படின்னு கேட்டா, இல்லத்தையும் பார்த்துக்கிறாங்க, அலுவலக வேலையும் பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இரட்டை குதிரையில அவங்க சவாரி செய்யறாங்க. அவங்கள பத்தி நம்ம கட்டாயம் பேசியாகணும். ஆமா ஆமா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? காலையில் சூரியன் எழுவதற்கு முன்பாகவே கண் விழிக்கும் தேவதை, சம்பளமே வாங்காத CEO, அதே போல சமையலறையின் ராணி. சமையலறை பற்றி யாருமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், அவங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அது. குழந்தை வளர்ப்பாள், குடும்பம் காப்பாள். ஆமா, கஷ்டம் வந்தாலும் சிரித்தே சமாளிப்பாள். ஆமா. அவள் உழைப்பு அளவிட முடியாதது, அவள் அன்போ சொல்லி முடிக்க முடியாதது. இல்லத்தரசி என்ற பெயருக்கு இன்று நாம் வணக்கம் செலுத்திடுவோம். தன்னலத்தம் என்று சொல்லியே வில்லியில் பட, ஆமா வில்லியில் பட, வந்தருள்வாய் கலை மகளே, வந்தருள்வாய் கலை மகள். நியாயத்தை நிறைவேற்றுவார்கள் IPS அதிகாரிகள், நாட்டையும் அவர்கள் தான் வழிநடத்துவார்கள். அஞ்சாத மனசு கொண்ட பெண் அரசு அதிகாரி ஆனாள். தீர்மானம் நீதியின் குரல், அவள் செயலோ நம் நாட்டின் பெருமை. தன்னலத்தோம் என்று சொல்லியே வில்லியில் பட, ஆமா வில்லியில் பட, வந்தருள்வாய் கலை மகளே, வந்தருள்வாய் கலை மகளே. இப்போ நிர்வாகத்தை பத்தி எல்லாம் பேசிட்டோம். ஆனா இத்தனையும் செய்யறதுன்னா அந்த அதிகாரிகள் மற்ற பதவியில் இருந்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருந்தா தான் நாட்டை வழிநடத்த முடியும், இல்லத்தரசிகள் முதற்கொண்டு. அப்ப அதுக்கு நல்லா இருக்கிறது என்ன, நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்கறோம். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா முதல்ல கேட்கறோம். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஆரோக்கியமா இருக்கீங்களாங்கிறது அர்த்தம். அப்ப அந்த ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்குறவங்க யாரு? மருத்துவ தேவதைகள். மருத்துவர்களும் நமது அன்பான செவிலியர்களும், அவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இங்கே எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க இருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளோட சகோதரிகள். அதே போல இன்னைக்கும் இங்கே நம்ம சரியில்ல, மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எப்படின்னா ராத்திரி நேரமோ பகல் நேரமோ எந்த நேரமானாலும் நம்மளுக்கு ஓடி வந்து நிற்கிறாங்க. தேவையான உயிர் அந்த நேரத்தில் காப்பாற்றிடுறாங்க. அதனால ஆம்புலன்ஸ் எப்பவுமே நின்றுட்டு இருக்கு. சிஸ்டர் எந்நேரமும் இங்கே தான் இருக்காங்க, ஓடி வந்துடுறாங்க. அப்ப இவங்களெல்லாம் நம்ம நன்றியோட நினைவு கூறணும் இல்லையா? அப்போ அவங்கள பத்தி சொல்லுவோம். சரியா? இப்ப நான் அதே மாதிரி கேள்வி கேட்பேன், நீங்க சொல்லுங்க. நம் அனைவரின் உயிர் காக்கும் தேவதைகள் யார்? நம் வலி தீர்க்கும் கரங்கள் யாருடையவை? வெள்ளைக்கோட்டில் நடக்கும் தேவதை, அவள் விழிகளில் நம்பிக்கை நிறைந்திருக்கும். அவள் வந்தால் பயமகரும், அவள் சொன்னால் நம்பிக்கை வரும். ஸ்டெதஸ்கோப் மட்டுமல்ல அவள் ஆயுதம், அவள் வார்த்தையே நமக்கு மருந்து.
அவ்வளவுதான். பணமெல்லாம் பறிச்சிருவாங்க, அது வேற விஷயம். அப்புறம் அவள் புன்னகை, அதாவது செதஸ்லோக் மட்டுமல்ல அவள் ஆயிரம், அவள் வார்த்தையே நமக்கு மருந்து, அவள் புன்னகை தான் நமக்கு சிகிச்சை. அவங்க சிரிக்கிறத பார்த்தால நம்ம நல்லா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். சரிங்களா? அவளுடைய கருணையே நம் உயிர் காக்கும். இரவு பகல் பாராமல் நமக்காக உழைப்பாள். ஒரு உயிரை காப்பது ஒன்றே அவர்களுடைய குறிக்கோள். வசதிக்கிறாங்க அப்படிதானே? அது மாதிரி சரியா? இப்ப வாழ்க பெண் மருத்துவர்கள், அவர்கள் தான் நம் சமூகத்தின் பெருமை. மருத்துவருடைய வலது கையார், நோயாளியின் நம்பிக்கை யார்? அவள் மருந்தும் கொடுப்பாள், நம் மனதையும் நிம்மதிப்படுத்துவாள். பயப்படாதீங்க, பதறாதீங்க, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறவங்க சிஸ்டர் தான். சிஸ்டர் தான் நம்மளுக்கும் டாக்டருக்கும் நடுவில் இருக்கிற கண்டக்டர். அவங்க தான். அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் போறோம். சரியா? அதனால ஆமா, மருந்தும் கொடுப்பாள், நமக்கு நிம்மதியும் படுத்துவாள். அன்பால் ஆறுதல் தருவாள், அமைதியால் வலி குறைப்பாள். ஆமா, அவள் கவனிப்போ நம்மை பெற்ற தாயின் அன்பு, அவள் சேவையோ தெய்வ பண்பு. அவள் சிரிப்பு நம்பிக்கை, அவள் சேவை அர்ப்பணிப்பு. நாம் அனைவரும் மறந்திருக்க மாட்டோம். கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடுமையான காலகட்டத்துல கூட நமக்கு பக்கபலமாக நின்றவர்கள் யார்? தங்களுடைய குடும்பத்தை கூட விட்டுவிட்டு நமக்கு அருகிலே நின்று நம் உயிரை காத்தவர்கள் யார்? அவர்கள் அர்ப்பணிப்பு பெண்மணிகள். முன்னரே கனவுகளோடு கண்பிடிப்பாள், சாதனை நோக்கி நடப்பாள். அவள் வாழ்வில் ஐடி கார்டு தொங்கும், ஆனால் அவள் மனதிலோ நம்பிக்கை. அவள் வேலைக்கும் மதிப்பு தருவாள், குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் தருவாள். இமெயில் அனுப்பும் வேகத்தில் சாதனைகளை எழுதுவாள். டெட்லைன் என்றால் தயக்கம் இல்லை, டார்கெட் என்றால் தோல்வி இல்லை. போர்ட் ரூமில் பேசும் பொழுதே அவள் குரலில் தன்னம்பிக்கை. அவள் கருத்தே தீர்மானம். பிரசன்டேஷன் இருந்தால் பேஷன் இதயத்தில் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி அமைக்கும் தலைவி, சக்சஸை உருவாக்கும் சக்தி. பவர் பாயிண்ட் சைடில் மட்டுமல்ல, அவள் வாழ்க்கை முழுவதுமே பவர் தான், பவர் தான், பவர் தான். கார்பரேட் குயின் வாழ்க. அலுவலக வேலையை அவள் முடித்து வந்தாலும் அவள் வீட்டு வேலையோ முடிவதே இல்லை. அம்மா என்ற பொறுப்பு காத்து கொண்டு இருக்கும். மீட்டிங்கில் அவள் மேனேஜர், வீட்டிலோ சூப்பர் மாம். இரண்டு உலகையுமே சமன் செய்பவள். பெண் உயர்ந்தால் நாடு உயர்ந்தால் நம் பாரத தாய்க்கு, நம் பெண்மணிகளுக்கு, செரின் பெரிக்கான் பெண்களுக்கு தலைவர் மகளிடம் வாழ்க. தலைவரே வாழ்க சொல்லிடுங்க. பெண்கள் சக்தி வாழ்க. தமிழ் தாய் வாழ்க. பாரதம் வாழ்க. செரின் பெரிக்கான் மண்ணில் இன்று செம்மை பெண்கள் ஒன்றாக நின்று அன்புடன் ஒற்றுமை பாடம் சொல்லி அழகான உலகத்தை உருவாக்குவோம். I've known her for the past 12 years. Very down to earth person. இவ்வளோ அவங்க பதவி இருக்கு. ஆனால் இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் பயோடேட்டா ஷார்ட் பண்ணி தான் இது சொல்கிறேன். எனக்கு அதே அவ்வளோ நேரம் ஆகிடும் பயோடேட்டா படிக்கிறதுக்கு. அண்ட் விகாஸ் வெரி ப்ரௌட் டு ஹேவ் யூ ஹியர். அண்ட் சாதாரண பெண்மணின்னு சொல்லலாம். அவங்க பற்றி நம்ம
அது எங்கேருந்து வந்ததுன்னா அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் கிரெடிட் கோஸ் டு தேவகி சிஸ்டர். அதோட மட்டும் இல்லாம இந்த ஐடியாவே அவங்களுக்கு தான் பிறந்தது. வில்லுப்பாட்டுன்னு ஒண்ணு பண்ணணும்னு தேவகி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஒரே நாள்ல she wrote the entire script. அவங்க வந்து வெறும் ஒரு நர்ஸ் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு அவங்க கூட பழகினாதான் தெரியும். she wrote the entire script thanks to the wellness team. and அவங்க எழுதினது மட்டும் போராது, அது அப்படியே தங்கிடக்கூடாதுங்க. நம்மளுக்கு இன்னொரு பெண்மணி கிளம்பி அதை வந்து எப்படியாவது மேடை ஏற்றணும்னு பாடுபட்டு